இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக 2025ஆம் ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு எலெக்ஷன்ஸ் TNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எழுதுனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் அவர் சர்வீசஸ் கொடுத்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2025 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல் 2025 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொகுதி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா பாகம் எண், வாக்குச்சாவடி, முகவரி, தெருவின் பேர், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுடைய வாக்குச்சாவடிய பேர் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு வெரிஃபிகேஷனுக்கான நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக PDF ஃபைல் ஒன்று ஷோ ஆகும். ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் 2025ன்னு சொல்லி கொடுத்துட்டு தமிழ்நாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு வாக்காளர்கள் எண்ணிக்கை, ஆண் எவ்வளோ பேர், பெண் எவ்வளோ பேர், வாக்குச்சாவடியுடைய புகைப்படம், எல்லா விவரங்களும் இருக்கும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணினா வாக்காளருடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர், வீட்டு எண், பாலினம், ஆனா பெண்ணுன்னு சொல்லியிருக்கும். வாக்காளர் அட்டை எண் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கலைன்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து 2025ஆம் ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல். இதில் உங்களுடைய பெயர் இல்லைனா வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக இறுதி வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் செய்து உங்களுடைய பெயரை செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.